சவுதி அரேபியாவில் நடந்த ஆக்சிடெண்ட். அதாவது இந்தியாவிலிருந்து ஹைதராபாத் ஃபேமிலிஸ் டோட்டலாக முஸ்லீம் வந்து ஒரு 35 பேர் வந்து புனித யாத்திரை மெக்காவுக்கு ட்ராவல் பண்ணுச்சு. மெக்கா புனித தலத்துலேருந்து ரிட்டர்ன் வரச்ச சவுதி மெக்காவில் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க பயணித்த பஸ்ஸும் எதிர்த்தாப்புல வந்த ஆயில் கண்டெய்னர் ஆயில் ட்ரக்கும் வந்து நேருக்கு நேர் மோதியதில் அந்த ஃபயர் ஃபுல்லாக பஸ்ஸு பரவி மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு. இதில் என்னென்னா யார் யார் இருந்திருக்காங்கன்றது அவங்க சாம்பல் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப துக்ககரமான செய்தி. கிட்டத்தட்ட 45 முஸ்லீம்கள் இறந்துருக்காங்க. அதில் 18 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அந்த துக்ககரமான செய்தி ரொம்ப உலுக்கியிருக்கு. ஒன்னொன்று, இப்போ இந்த மாதிரி மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குன்னா, இப்போ சவுதி அரேபியா மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல கட்டமைப்பு உள்ள, ஏன்னா ரோட் சேஃப்டிலாம் அங்கே ரொம்பவும் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு வண்டி இன்னொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணால் கூட பெனால்ட்டி போடுவாங்க. அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்க இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுதான் ஜீர்ணிக்க முடியல. இதில் பாயிண்ட் என்னென்னா, ரோட் சேஃப்டி சிஸ்டம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ப்ளஸ் லைன் டிசிப்ளின், இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்திட்டம் இந்தியா கூட என்ன சொல்ல வரோன்னா, இந்த லைன் டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியம். அதாவது 2 வீலருக்குன்னு தனி பாதை போடணும், 3 வீலருக்குன்னு தனி பாதை போடணும், ரோடுக்குன்னு தனி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஒன்றுக்கு ஒன்று கலந்து போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஹைலி ஹசார்டஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று சொல்கிறேங்க, அந்த ட்ரக்கு ஆயில் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஹசார்டஸ். ஏன்னா ஒரு டீசல் பெட்ரோல்னா லைட்டாக எங்கேயா தீ ஸ்பார்க் வந்தால் கூட ஃபுல்லாக பரவதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள் மூவ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் பீக்காக வர அவாய்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணால் இந்த மாதிரி விபத்துகள் தாராளமாக தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போனால் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி வெஹிக்கிள் போகிறச்ச எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி பேராமீட்டர்ஸில் சிக்னல் மேனுன்னு ஒன்று இருப்பாங்க. ஒரு வண்டி இந்த மாதிரி வண்டி போகுதுன்னா, இந்த மாதிரி வண்டியில் ஆயில் டேங்க் எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு வண்டி முன்னாடி போய் சிக்னலிங் கொடுக்கணும், அலார்மிங், இந்த மாதிரி ஒரு வண்டி வருது அப்படின்ற மாதிரி கொடுத்தா இந்த மாதிரியான விபத்துகள் தாராளமாக தடுக்கலாம். இதெல்லாம் வந்து சேஃப்டி பேராமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை நம்ம கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இப்போ இது சவுதி அரேபியாவில் நடந்த இந்த மெக்கால இந்த இவ்வளோ பெரிய துரதிருஷ்டவசமான சம்பவத்தை அனலிசிஸ் பண்ணி பார்க்குறச்ச, அந்த பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஃபயர் இதுவாகிருச்ச, ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோருன்னு ஒன்று இருக்கும். இது எப்போவுமே ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த பஸ்ஸோட ப்ளூ பிரிண்ட் வந்து ட்ராவல் கைடு இருக்காங்களே அவங்களாம் சொல்லணும்னு சொல்லுவார். இப்போ திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எப்படி ஏர்போர்ட்டில் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்து ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட் இருந்தால் எப்படி பேராஷூட் எங்கே இருக்கும், சீட்டுகளில் எப்படி இருக்கும், எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த மாதிரி டூர் கைட்ஸ் வந்து இது மாதிரி எடுத்துன்னு போகிறச்ச இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தா, இப்போ இது வந்து இந்த பஸ்ஸில் எங்கேயா தீ பிடிச்சா எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் எங்கே இருக்குது, எந்த வழியாக நம்ம தப்பிக்கலாம் அப்படின்லாம் ட்ரைனிங் கொடுத்தா நிறைய உயிர்கள் நம்மளால் கண்டிப்பாக காப்பாற்றப்படும். ஈவன் இப்போ தெலுங்கானா கூட நடந்த அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பஸ் ஆக்சிடென்ட்ஸ் கூட இதே மாதிரியான விஷயங்கள் தான். அப்போது திருப்பி சொல்கிற விஷயம், எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான், எமர்ஜென்சி மாக் ட்ரில், இதெல்லாம் வந்து ஸ்கூல் பாடத்திட்டத்திலே சேர்த்தாதான் இந்த மாதிரி விபத்தை நம்ம வருங்காலில் எப்படி கையாளணும், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னொரு திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, கொரோனாவோட வாழ கற்றுக்குங்க, கொரோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்ன மாதிரி சேஃப்டி இன்ஜினியரிங் லைஃப் ஸ்டைலை வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தரப்பு மக்களும் தெரிஞ்சிருந்தால் நிறைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். இன்னொரு பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கச்ச ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை இன் டீட்டெயிலாக பண்ணணும். அன்சேஃப் ஆக்ட், அன்சேஃப் கண்டிஷன். அன்சேஃப் ஆக்ட்னா மனிதர்கள் செய்யும் தவறுகள், அன்சேஃப் கண்டிஷன்னா 2 வண்டியும் நேருக்கு நேர் எதிர மோதிச்சுன்னா அப்போ எவ்வளோ ஸ்பீடில் வந்துன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்து டேங்க்கு வெடித்து ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகும். இது மெக்கா அந்த மாதிரி இடத்துல ஸ்பீடு வயலேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இதில் கொஞ்சம் சந்தேக பார்வையும் வருது. அதுதான் நான் திருப்பி சொல்கிற பாயிண்ட்டு. இது ஒரு ஏதாவது சதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கண்ணோட்டத்துலையும் பார்க்க வேண்டிய இதில் இருக்கும். இன்னொரு பாயிண்ட், பஸ் கோஆர்டினேஷன்ஸ், பஸ் டிரைவர்ஸு, ஆயில் டேங்கர், இவங்க டிரைவர்ஸ்லாம் வந்து டியூட்டி ரோஸ்டர் தெளிவாக போடணும். அவங்க கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. கண்டினியூ டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு இது மாதிரிலாம் கொடுத்து அவங்க ரெஸ்ட்டு கொடுக்கணும். அவங்க ரெஸ்ட்டை வந்து கம்பல்சரி என்ஷூர் பண்ணணும்.
இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணால் இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கிறத தவிர்க்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்தால் ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் நடந்த நாள்ல இருந்து ஒரு 48 முன்னாடி போய் அதுலேருந்து என்னென்ன நடந்தது, டிரைவர் எங்கே ஒர்க் பண்ணார், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், அவர் ரெஸ்ட் எடுத்தாரா இல்லை டியூட்டி இந்த டைமுக்கு வந்தார், டியூட்டி எத்தனை டைமுக்கு வராரு, நைட்டு ஏதாவது ஆல்கஹால் ஏதாவது பண்ணியிருந்தாரா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிகாஷன்ஸ் பண்ணால் விபத்துகள் நடக்காமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இன்னொரு பாயிண்ட்டு திருப்பி திருப்பி சொல்கிறேன், பிஹேவியர், கேரக்டர், டிசிப்ளின், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சு சேஃப்டியை கரெக்டாக இது பண்ணால் எப்பேற்பட்ட விபத்தும் நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இந்த மெக்கா இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் மொத்தம் 18 பேர், அதாவது ஒரு ஒரு வம்சமே அழிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது உண்மையே துக்ககரமான விஷயங்கள். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஹஜ் பயணங்கள், மெக்கா மதினா போகிற டூர் ஏஜென்சிஸ் எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஒரு அனிமேஷன் பிக்சர்ஸை வச்சு ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி அனுப்பிச்சா கண்டிப்பாக எப்பேற்பட்ட உயிரிழப்புகளும் விபத்துகளும் க்ரௌடு ஹேண்டிலிங்கும் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி நம்மளால் மேற்க முடியும். ஸோ எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான், எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான், எமர்ஜென்சி மாக் ட்ரில், இது வந்து கம்பல்சரி எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விபத்தை எப்படி கையாளுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம்.